அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முதல்ல ஒரு வீடியோ போட போகிறாங்க. அது முக்கியமானது, பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த சர்ச்சையோட அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபாரின்லாம் கிடையாது. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடியில் இருக்கிற ஒரு சர்ச்சு தான். அந்த சர்ச்சை தான் பார்க்க போகிறோம். புனித சூசையப்பர் ஆலயம். இதெல்லாம் முன்னாடி கட்டினது கிடையாது, இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்ச்சோட அமைப்பே பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கிற சர்ச்சு மாதிரியும் நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்தை பின்பற்றியும் கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த கொடிமரத்தெல்லாம் பாருங்கள், இந்து கோயிலில் இருக்கிற மாதிரியே இந்த கொடிமரம் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக பியூர் கருங்கல்லில் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல வேலைப்பாடுடன் கூடிய நல்ல ஒரு உயரமான ஒரு கொடிமரங்க. முன்னாடி அப்படியே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், எப்படி சுற்றி இருக்குங்க. அதையும் நல்ல மக்கள்லாம் நல்லா தொட்டு வணங்குறாங்க. ஃபுல்லாக கருங்கல் கட்டியிருக்கிறாங்க. அதோட முன் மோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த வேலைப்பாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலேயே இந்த சர்ச்சு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கருங்கல்லில் படி போட்டிருக்கிறாங்க. அதுவும் பாருங்கள், மார்பிளில் போடாமல் கருங்கல்லில் படி போட்டிருக்காங்க. இந்த டோர் மாதிரி சைடு 2 டோர் இருக்குது. இது மெயின் டோரு, லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்கும், ரைட் சைடு ஒரு டோர் இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக வேலைப்பாடுடன் கூடிய டோருங்க. பாருங்கள், புனித சூசையப்பர் திருத்தலம் பனங்குடி. பார்க்க வேண்டிய சர்ச்சுங்க. பிரம்மாண்டம்னா ரொம்ப பிரம்மாண்டம். இதை விட நீங்கள் பெருசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த சர்ச்சையும் போய் பார்த்து நம்ம ஒரு விசிட் அடிப்போம். அதாவது ஒரு கட்டடக்கலையை எவ்வளவுக்குள்ளே நேசித்து அந்த சர்ச்சை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த வேலைப்பாடுகளே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஒவ்வொரு வேலைப்பாடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் இழுக்கிற அளவுக்கு தான் எல்லா வேலையும். உள்ள அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம கட்டின சர்ச்செலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த குவி மாடம் அப்படிம்பாங்க, ஆர்ச் டைப்பில். அதே மாடலில் தான் இந்த சர்ச்சையும் வடிவமைச்சிருக்காங்க. உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி உயரத்துக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ரூப் இருக்குது. அதே மாதிரி பால்கனி கொடுத்துருக்காங்க. அதில் ஆட்கள் உட்கார்றாப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க பால்கனியில். அந்த வேலைப்பாடெல்லாம் இது. இந்த ஃபேனை பாருங்கள், 2 ஃபேன் தான். இவ்வளோ பெரிய சர்ச்சில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு லீஃபும் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி லீஃபில் கொடுத்துருக்குறாங்க. 2 ஃபேன். ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப நீட்னஸ்ஸு, ரொம்ப குவைட்டாக இருந்துச்சு. பார்க்கறதுலே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அந்த உள் அலங்காரம் பார்த்திங்கன்னா அது சொல்லவே முடியாது, அவ்வளவு ஒரு உள் அலங்காரம். அதே மாதிரி இந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற எல்லா கண்ணாடியுமே பழங்கால முறைப்படி அந்த ஜன்னல்களில் பெயிண்டிங் முறைப்படி பயன்படுத்தியிருக்காங்க. பெயிண்டிங் கண்ணாடி ஆர்ட் பண்ணி ஒவ்வொரு அந்த சீடர்கள், புனிதர்கள் இவங்களோட ஆர்ட்டப்படி பண்ணியிருக்காங்க. சென்டரில் அந்த நம்ம பீடத்துக்கு பக்கத்தில் மேலே கோளரங்கம் மாதிரி இருக்குது டாப்பில். அதை வியூஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல ஓவியங்கள்லாம் போட்டு கிட்டத்தட்ட இந்த உயரம் ஒரு 50 அடி 60 அடி. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி நான் பார்த்து ஆச்சரியமடைகிற சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக கொடுப்பேன். நன்றி.